ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒருத்தர் கடவுளே கடவுளே அப்படின்னு உறக்க கத்தினா கடவுள் வருவாரா என்ன அப்படின்னு கேட்குறார். இரவு நேரத்தில் ஆகாயத்தில் அதிகமான நட்சத்திரங்களை நாம் தினம் பார்க்குறோம். ஆனால் கார்த்தால் சூரியன் உதித்ததும் அந்த நட்சத்திரங்கள்லாம் நாம் பார்க்க முடியாது. அதனால் பகற்பொழுதில் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் அஜ்ஞானங்கிற இருட்டில் நாம் கடவுளை பார்க்க முடியாது, கடவுள் இல்லைன்னு நாம் சொல்ல முடியாது. ஆழமான கடலில் முத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தந்தான் முயலுவான், அதில் இருக்கிற ரிஸ்க் எடுப்பான், அதில் இருக்கிற ஆபத்துகளையும் கடந்து தைரியமாக உள்ளர போவான். அப்போது முழுகதில் உனக்கு ஒரு முத்து அகப்படாத போனால் அந்த கடலில் முத்தே இல்லைன்னு தீர்மானிச்சுட முடியுமா? அது மாதிரி தான் கடைசியில் உனக்கு பலன் கிடைக்கும். உலகத்தில் கடவுள் தரிசனமும் அப்படி தான். அவரை காணணும்னு நீ செய்யற முதல் முயற்சி பயனற்றதா போயிடுத்துன்னா அதுக்காக அதைரியப்படக்கூடாது, அடுத்த முயற்சி பண்ணணும். சிரமப்பட்டு கடைசியில் நீ கடவுளை பார்த்துடுவ. மனுஷன் இதை தான் பண்ணுறான் தப்ப. முயற்சிங்கிறத பண்ணாமல் முதல் தோல்வி ஆயிடுத்து, அடுத்தது தோல்வி ஆயிடுத்துன்னா விட்டுருவான். முயற்சி 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 விடாமுயற்சி தான் ஜெயிக்கும். அதுபோல தான் மனுஷா தலையணை மாதிரியா, ஒன்று சிவப்பாக இருக்கும், ஒன்று நீளமாக இருக்கும், ஒன்று கருப்பாக இருக்கும். அதோட தலகாணி உரைய நாம் டிசைனாக வச்சு தைச்சிக்கலாம். ஆனால் அடைக்கிறது ஒரே ஒரு பஞ்சு தான். அந்த பஞ்சு அடிப்படை மாறாது. அதே மாதிரி தான் மனுஷன் ஒத்தனும் ஒரு பார்வைக்கு ஒருத்தன் அழகாக இருக்கான், ஒருத்தன் குருடாக இருக்கான், ஒருத்தன் கூன் விழுந்தவனாக இருக்கான், ஒருத்தன் நொண்டியாக இருக்கான், ஒருத்தன் முடமாக இருக்கான், ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒருத்தன் சேப்பாக இருக்கான், ஒருத்தன் அழகாக இருக்கான், ஒருத்தன் அழுக்காக இருக்கான். ஆனால் கடவுள் எப்படி இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துறார். அதுபோல தான் சித்தனான பிறகு தான் ஒருத்தன் இருப்பான் அப்படின்னா அவனுக்கு மறு ஜென்மமே கிடையாது. அச்சித்தன் அப்படின்னா தான் சித்தனாகும் வரையில் திரும்ப 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 பிறவி எடுக்கணும்னு அர்த்தம். பாம்புக்கு பல்லில் விஷம்னு தெரியும். அதுங்கிட்டயே இருந்தால் தீமை யாருக்கும் கிடையாது. அது பிறரை கடிச்சுதுன்னா அது விஷம். அதனால் என்ன விளைவு? மரணம். அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட நீ உண்மையான பக்தி செலுத்தி நேர்மையாக இருந்தன்னா அது உனக்கு முழு பலனை கொடுக்கும். பூனை தன்னோட குட்டிகளை பற்களாலேயே பிடிக்கும், ஆனால் அந்த குட்டிகளுக்கு தீங்கு வராது. ஆனால் அது ஒரு எலியை பிடிக்கும் அப்படின்னா அது அந்த எலியை இறந்து போய்டுறது, கவ்வுன்னு கவ்விடுறது. இது போல் நிறையா மாயையான உலகத்தில் நாம் சிக்கி தவிக்கிறோம். அதுக்கான வழிமுறை, நேர் வழி என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்கிறது. தராசு தட்டில் எந்த பக்கம் கனமாக இருக்கோ அந்த பக்கம் தராசு முள்ளு சாயிறது. ஆனால் மையத்தை விட்டு சாய்ந்து இருக்கிற அந்த முள்ளுக்கு தெரியும் அந்த பக்கம் குப்பை இருக்குது, இந்த பக்கம் இது இருக்குது அப்படின்னு. அது மாதிரி பொன்னாசை, பெண்ணாசை, இந்த மாதிரி மனங்களெல்லாம் கடவுள் விட்டு ஒதுக்கிடுவாராம். வெள்ளைப்பூண்டு சாறு வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் எத்தனை தடவை கழுவி தொடச்சி வச்சுருந்தாலும் அது நாத்தத்தை அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் அகங்காரமும், பிடிவாதம், அறிவில்லாத அஜ்ஞானம். எவ்வளவு சிரமப்பட்டாலும் இதெல்லாம் நான் இந்த குணத்தெல்லாம் மாற்றிக்க மாட்டேன்னா நீ அப்படியே இருக்க வேண்டியதான். கஞ்சா அப்படின்னு ஒரு வார்த்தையை 1000 தடவை உச்சரித்தா மயக்கம் வராது. அதை உன்னோட மூச்சு கிட்ட கொண்டு போனால் உனக்கு மயக்கம் வரும். அந்த புகையை உள்ளர இழுத்தா மயக்கம் வரும். அது மாதிரி தான் ஒரு பூவோட வாசனை. இந்த பூவோட வாசனை நம்ம மூக்குக்கு பழகிடுத்துன்னா அதோ அந்த பூ செடி அங்கே இருக்குது அப்படின்னு இங்கே இருந்துட்டே சொல்லிடுவோம். அந்த மாதிரி நல்லவா ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அந்த ஏரியாவே பரிசுத்தமாயிடும். தான் சுத்தமாகறதோடு இல்லை, அங்கே இருக்கிற அழுக்கு களை எல்லாத்தையும் எடுத்துடுவா அந்த சுத்தமாக இருக்கிறவா. அவள் எப்போதுமே சுத்தமாக இருப்பா இல்லையா?
அதனால் அந்த இடமும் சுத்தமாக இருக்கும். இவாளை நம்பி அவள் பின்னாடி போகலான்னு நினைக்கணும் நாம். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல மனசை நன்னா அகலமாக திறந்து வச்சுட்டு இவ்வளவு கத்தி நீ கூப்பிட்டேன்னா கடவுள் ஏன் நம்மக்கிட்ட வரமாட்டார்? நிச்சயம் வருவார். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.